எல்லா பறவையும் முட்டை ஓடுமா குட்டி ஓடுமா? எந்தெந்த பறவை குட்டி ஓடும், எந்தெந்த பறவை முட்டை ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. காது வெளியில தெரிகிறதெல்லாம் குட்டி ஓடும், காது உள்ள இருக்கிறது பூரா முட்டை ஓடும். தெரியுமா இல்லையா? இப்ப நாட்டுக்கோழி வளர்த்தோம், நாட்டு சேவல் வளர்த்தோம். நாட்டுக்கோழியும் நாட்டு சேவலும் இணை சேர்ந்து கோழி முட்டை இடும். இதுதான் யதார்த்தம், இதுதான் இயற்கை, இதுதான் சாதி. ஆனாலும் சேவலோட சேராம சில கோழி முட்டை இடும். தெரியுமா? ஏன்னா குப்பை அணைஞ்சு முட்டை போடுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, குப்பை அணைஞ்சு முட்டை இடுது இந்த கோழி அப்படின்னு சொன்னா அந்த முட்டை கூமுட்டை, அந்த முட்டை தான் பொரிக்காத முட்டை. இப்ப நாட்டுக்கோழி முட்டையை அடை வைக்கிறோம், அவயத்தில் வைக்கிறோம். 10 முட்டை 20 முட்டை அடை வச்சா 22 நாள்ல கோழி குஞ்சு பொரிச்சிடும். பொரிக்காம 2 முட்டை இருக்கும். அந்த குப்பை அணைஞ்சு இட்ட முட்டை தான் பொரிக்காத முட்டை. அந்த முட்டைக்கு பேரு இப்ப கூமுட்டை, பொரிச்ச முட்டை ஓடி எல்லாத்தையும் தூக்கி தெருவில் போட்டுருவோம். அதான யதார்த்தம். இன்னைக்கு முட்டை தமிழ்நாட்டுக்கு எங்க இருந்து கிடைக்குது? நாமக்கல் முட்டை மாநகர நாமக்கல்ல இருந்து வர்ற கோழி முட்டையில குஞ்சு வருது. அதான் பிராய்லர் கோழி. ஆனா அதே கோழி முட்டையை நம்ம நாட்டு கோழியில அடை வச்சு பொரிக்க வச்சோம்னா பொரிக்குமா? அப்ப பொரிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டையை சாப்பிடுற நீங்க எல்லாம் நம்மளை எல்லாம் எப்படி மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மரபணு மாற்றப்பட்ட கோழி முட்டை, மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், மரபணு மாற்றப்பட்ட பழங்கள். திராட்சையில விதை இல்ல தெரியுமா? திராட்சை பழத்துல விதை இல்ல, விலை குறைவா இருக்கு, கூட கொடுக்குறாங்க நினைச்சு வாங்குறோம். தொடர்ந்து நீங்க சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்? பிறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது. தஞ்சாவூர் பக்கத்துல பிறந்தே இருச்சு,